மூலியமாய் தேவன் ஆவியானவர் நம்மை நிரப்பி நடத்திட்டோம். ஓகே, நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனே, உங்க பரிசுத்த ரத்தம் எங்களை கழுவுவதாக, உங்க ரத்தம் எங்களை சுத்திகரிக்கிறோம், உங்க ரத்தம் எங்களை பரிசுத்தமாக்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்ரீயாந்தாரமா ஸ்தோத்திரம், நல்ல தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி என்று சொல்லி ஹல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி, எங்களை ரட்சித்த இயேசுவுக்கு நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாடலை மூலமாய் தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். எங்கெல்லாம் துதிகள் ஏறெடுக்கப்படுகிறதோ, துதி மத்தியில் வாசம் செய்கிற கர்த்தர் நம் மத்தியில் இறங்கி வருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கெல்லாம் தூங்குவதற்கும் ஏற்றுக்கொள்ள ஏறெடுக்கப்படுகிறதோ, சுகந்த வாசனையாய் போகிறதோ, அங்கெல்லாம் கர்த்தர் இறங்கி வருகிறார். உங்க ஆராதனை சுகந்த வாசனையாய் கர்த்தர் சமூகத்தில் போகும் போதெல்லாம் தேவன் அதை உணர்ந்து உங்களை ஆசீர்வதிக்க வருவார். உங்களை விசேஷமாய் நிரப்புறதுக்கு வருவார். மன நிம்மதி இழந்திருக்கிறீர்களா? சுகவீனமா இருக்கிறீர்களா? நீ ஆராதிக்கும் போது தேவன் நடந்து வருவார். தேவன் பிரசன்னங்களை நிரப்பார். தேவன் மகிமையானவர்களை நிரப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க நல்லவர், 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 நல்லவர். எல்லா மகிமை உடையவரே, பார்க்கிறே நன்றி. Father, we thank you, Jesus. Oh, Shada, Rama, 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 Shada. Hallelujah, hallelujah, hallelujah. எல்லா மகிமை உடையவரே, நன்றி, 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 நன்றி. அவருடைய கரம் நிரப்பட்டும். அவருடைய வருவதால். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல மனதால ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம். We give you praise, Lord. We glorify your name. மறுசேவனுக்கு உன்னால வருஷவனுக்கு அவருடைய துதி சத்தம் கேட்கப்பட்டது. அவருடைய ஆராதனை சத்தம் கேட்கப்பட்டது. நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா. உன்னிடத்தில் கொண்டு செல் பரிசுத்தத்திற்குள் நான் உம்மை பணிந்து கொண்டு உன் முகத்தை காணுவேன். உம்மிடத்தில் கொண்டு செல் பரிசுத்தத்திற்குள் நான் மட்டும்தான் உம்மை நாடுவேன். Come on, church. Let's sing together. அவருடைய இரத்தத்தினால, தேவ ஆற்றலின் இரத்தத்தினால
நீங்க வழி நடத்துங்க ஆண்டவரே. எல்லா காரியங்களையும் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொரு காரியத்தையும் நீங்க வழி நடத்துங்க ஆண்டவரே. கடைசி வரை நீங்க எங்களோடு இருந்த ஆண்டவரே. இந்த ஆராதனையில உங்களுடைய கரம் இருக்க வேண்டி செபிக்கிறோம் ஆண்டவர். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கரத்துல ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. அவர்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்துல செபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நம்ம முதல் பாடலாக கரங்களை தட்டி நன்றி பலி கீழே கட்டுவோம். அந்த பாடலை போடுவோம்.
Thank you, Lord.
நீ நல்லவர் அப்பா. அப்பா, எங்களுடைய வாழ்க்கையில் நீ நல்ல தேவனாக இருக்கிறார். எங்களுடைய வியாதிகளுக்கு விடுதலை தருகிற தேவன் நீங்க நல்லவர் அப்பா. அப்பா, எங்களுடைய பிரச்சனைகளுக்கு விடுதலை தருகிற தேவன் நீங்க நல்லவராக உம்மை
நன்றி 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 எல்லா கிருபை நிறைந்தவருக்கு நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. சொல்லுங்க. நன்றி நன்றி இயேசுவா, உங்களுக்கு நன்றி ராஜா. கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசர் நீதானையா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவர்தான் எபினேசர், உதவினவர் உதவினவர். எபினேசர் நீதானையா. இதுவரை உதவினீரே. சொல்லுங்க குரலை உயர்த்தி. எல்லோய் எல்லோய் என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்லோய். ஆமென் ஆமென் ஆமென். ஐயா தேவ பாதத்தில் விழுந்து நன்றி சொன்னாங்க. தலைமயிரினால சுகந்த வாசனையான பரிமள தைலத்தை ஊற்றி நன்றி சொன்னாங்க. ஐயா எப்படிமா நன்றி சொல்லலாம்? அவர் செய்த நன்மைகள் எத்தனை ஆயிரம், அவர் செய்த அற்புதங்கள் எத்தனை ஆயிரம். நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. இப்ப சொல்லுங்க. மறவாமல் நினைத்தீர் ஐயா. எங்களை எல்லாரும் சொல்ல போது நாங்க உட்காரவே முடியாது. கர்த்தர் பரலோகத்தில் இருக்கவே முடியாதுங்க. அவர் இறங்கி வந்துட்டாரு, உங்க மத்தியில நிற்கிறாரு, உங்களை தொட்டு கொண்டு இருக்கிறார், உங்களை சுகப்படுத்தி கொண்டு இருக்கிறார், உங்களுக்குள்ள ஒரு அற்புதம் செஞ்சு கொண்டு இருக்கிறார், உங்களுக்குள்ள ஒரு அதிசயத்தை செய்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. உன் மனநிலையை சந்திக்க வந்திருக்கிறார், உங்கள் விருப்பத்தை நிறைவேற்ற வந்திருக்கிறார், உன்னை ஆசீர்வதிக்க வந்திருக்கிறார். இயேசுவா இயேசுவா இறங்கி கொடுக்கிறார். இயேசுவா உங்கள் கரத்தினால தொழில் ராஜா. ஒவ்வொரு பிள்ளைகள் மேல கிருபை 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 இறங்கட்டும். கிருபை இறங்கட்டும். கிருபை இறங்கட்டும். கிருபை தொடரட்டும். கிருபை அபிஷேகம் பண்ணட்டும். ஆவியானவர் நிரப்பட்டும். பரிசுத்த ஆவியானவர் நிரப்பட்டும். ஆமென் 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 ஆமென். உங்களை அழைத்தவர் அழைத்தவர் இதுவரை நடத்தியவர் உண்மையுள்ளவர். எப்பொழுது ஏசாயா கோவில் நினைவுதா? கர்த்தர் ஒன்றே நினைச்சிருக்காரு. இதுவே நினைவு கூறுகிறவர். அல்லேலூயா. ஆமென் ஆமென் ஆமென். அபிஷேகம் வருது.
நான் சொல்றேன், ஒரு நாளும் வீணாகாது, ஒரு நாளும் வீணாகாது. நீ ஆராதிக்க ஆராதிக்க உன் மேல ஒரு மகிமை, உன் மேல ஒரு மகிமை. நீ ஆராதிக்க ஆராதிக்க உன் மேல ஒரு வல்ல பிரசன்னம் உங்க மேல ஊற்றி கொண்டிருக்க. என் ஆவியை ஊற்றி, என் ஆவியை ஊற்றி நான் நிரப்புவேன், என் ஆவியை ஊற்றி நான் நடத்துவேன். என் ஜனம் மேல என் ஆவியை ஊற்றுவேன். மாம்சமான யாவர் மேல என் ஆவியை ஊற்றுவேன். மாம்சமான யாவர் மேல என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்கிறேன். இதுவரை நடத்தினவர், இதுவரை பார்த்தவர், இதுவரை என்னை வரமாக நினைத்தவர். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். அல்லேலூயா. I want you to praise. I want you to give the praise. Oh, hallelujah. Oh, நல்லவரையா, நீர் அற்புதரையா, உங்களுக்கு நன்றி ஐயா. ரமா ஷதா ரபா மகலதா ஷதா ரபா கபலதா ரமலதா. எங்கேயும் பார்க்க வேண்டாம், எங்கேயும் பார்க்க வேண்டாம். கண்களை மூடி அப்படியே நன்றி சொல்லி கேட்க பாருங்க. பிரேஸ் பண்ணி அவரை துதிக்காரமே. உன் மேல ஒரு அவருடைய பிரசன்னம், உன் மேல அவருடைய மகிமை வருவதாக. ஹalleluya. ஒரு அக்கினி, ஒரு அக்கினி, அக்கினி. ஓ ரமஷதா ரபா ஊற்றுமையா, உங்க வல்லமையை ஊற்றுமையா, உங்க அபிஷேகத்தை ஊற்றுமையா. அகத்தோடு வந்த பிள்ளைகள், அகத்தோடு வந்த பிள்ளைகள். ஓ ஹalleluya. உள்ளவன் மேல் தண்ணீர் ஊற்றுவேன் என்று ஆனந்த நீளத்து ஆறுகளை ஊற்றுவேன் என்று. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று ஆனந்த நீளத்தில் ஆறுதல் ஊற்றுவேன் என்று. ஊற்றுமையா, வல்லமையே. Come on, come on. ஓய், எதிர்பார்ப்பதோட ஆராதிக்கிற பிள்ளைகள் மேல ஆவி ஊற்ற போகிறார். ஊற்றுமையா, வல்லமையே. தாகத்தோடு எதிர்பார்ப்பதோட அவருடைய ஆவியை நம்ம மேல ஊற்றட்டும், அவருடைய வல்லமை பிரசன்னத்தை ஊற்றட்டும். ஓ எஸ். நீங்க ஜெபம் ஆரம்பிங்க, நீ அந்நிய பாஷை பேச ஆரம்பிங்க. ஒரு அக்கினி பிரசன்னம் மேல வரட்டும். வல்லமை, 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 வல்லமை. ஓ ஊற்றுமையா. அப்பா உங்க இடத்துல வருகிறோம். பெந்தகோஸ் அனுபவம், பெந்தகோஸின் அனுபவம், பெந்தகோஸின் ஊற்றுமை.
நன்றி ஆண்டவர். கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு சிலர் ஊற்றிக் கொண்டிருக்கிறார். அக்னி அக்னி தூக்கு, the spark of the fire, அக்னி உங்க மேல தெரிக்கப்படுகிறது. ஒரு சில நாவுகள் ஆவியானவர் தொடுகிறார். ஏசாயா நாவாண்டு தொட்டது போல, பெந்தகோஸ்து நாள்ல ஒவ்வொரு மேல நாவுகள் காணப்பட்டது போல, இன்னைக்கு ஒரு சில நாவுகளை, அக்னிமயமான நாவுகள், ஒரு ப்ரொஃபெட்டிக்கா தீர்க்க தரிசனமா உங்களை கர்த்தர் வல்லமையால நிரப்புகிறார். ஓ receive it in the name of Jesus. பரிசுத்த ஆவியானவர் நிரப்புகிறார். பரிசுத்த ஆவியானவர் நிரப்புகிறார். இந்த நாமம் வாரபஷதா பாகமாசு அதாமகால தோரமானதார மஷதா. Come on, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். பெந்தகோஸ்தின் அனுபவம், பெந்தகோஸ்தின் அனுபவம். அதாரக மஷதா. உங்க நாமமே கர்த்தர் நல்லவர். அவர் கிருபை உள்ளது. நன்றி. கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொரு மேல நிரப்பப்படும். பரிசுத்த ஆவியானவருடைய மகிமை உங்க மேல ஊற்றிக் கொண்டிருக்கிறது. Receive it, receive it, receive it. This is the day. இந்த நாள் கர்த்தருடைய ஆவியானவர் வந்து யாவர் மேல நிரப்புகிறார். உங்களுடைய வல்லமை 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 வல்லமை, உங்க வல்லமை 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 வல்லமை, உங்க வல்லமை வல்லமை வல்லமை, ஓ வல்லமை வல்லமை. நன்றி அப்பா. சுகம் அளிக்க வல்லமை பெற்றுக்கொள்ள, திருப்தி ஆகும், திருப்தி ஆகும். The Spirit of God just satisfy you. திருப்தி ஆகும். வறண்ட நிலங்கள் எல்லாம் அவருடைய நீரூற்றாய். The river of life is just flowing. Thank you, Master. அப்பா நன்றி செலுத்துகிறோம். உடைய ஆவியானவர் சித்த பிரகாரமாய் நீ நடத்துவதற்காக நன்றி. பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் நிரப்புங்க, பலப்படுத்துங்க, தொடர்ந்து எழும்பி பிரகாசிக்கட்டும். ஆண்டவருக்காய் சாட்சி அளிக்கட்டும். அவர்கள் இருக்கிற ஒவ்வொரு இடங்கள்ல, தாமான்கள்ல, பட்டணங்கள்ல கர்த்தர் சாட்சியாக வைங்க. உடைய ஆவியை ஊற்றி let there be a witness. பரிசுத்த ஆவியான மேல வரும்போது நீ சாட்சியா எழும்புவாய். The Spirit of the Lord is come upon you. பரிசுத்த வல்லமை ஊற்றப்படும் போது நீ சாட்சிகள் எழும்புவீங்க. அந்த வார்த்தைகளை நிறைவேற்றுகிற காலம், அந்த வார்த்தைகள் நிறைவேறுகிற காலம் உங்களை சாட்சியாய் கர்த்தர் எழுப்பும். ஆசீர்வதிங்க. பலவீனமா இருக்கிற பிள்ளைகள் மேல தெய்வ பலன் கடந்து வரட்டும். ஒப்பு கொடுக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தை ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தர் நல்ல கரோடி கொடுப்பார்.
ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஏகல வீசிட்டு உட்காருங்க. ஆமென். இன்னைக்கு விசேஷமான ஒரு நாள், வேர்ல்ட் இன்டர்நேஷனல் விமன்ஸ் டே. அதனால கர்த்தருடைய ஆவியானவர் உங்களே நிரப்ப போகிறார். ஆமென். ஒவ்வொரு பெண்களும் ஆமென். அன்று இயேசுவோடு இருந்த அநேக பெண்கள் இயேசுவோட ஊழியம் செய்தார்கள். அவங்க எல்லாரும் நிரப்பப்பட்டாங்க. அதில் அநேக பெண்கள் அதே போல் கர்த்தர் உங்களை நிரப்புவாராக. ஆமென். ஒரு சில அனௌன்ஸ்மெண்ட் நம்ம கேட்க போகிறோம். பிள்ளைகள் எங்க கூட அங்க ஒரு அதிர்ச்சி உண்டா? ஆமென். பெண்கள்லாம் சொல்லுங்க ஒரு ஆமென். ஆமா, நீங்களாம் ஒரு earthquake மாதிரி எந்த இடத்துல இருந்தாலும் ஒரு அசைவு உண்டாகும். ஹalleluya. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். பெரிய காரியங்களை நம்ம எதிர்பார்ப்போம். நாம் ஜெபிக்க கர்த்தர் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஆமென். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள கடந்து வருவோம். இன்னைக்கு உங்களோட overcoming temptation with the word of God. கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்து நாம் பார்க்க போகிறோம். தேவனுடைய வார்த்தைகள் சோதனையை ஜெயித்தால், ஆண்டவருடைய வார்த்தையை கொண்டு நாம் சோதனைகளை ஜெயிக்க வேண்டும். எல்லாரும் தெரிந்த ஒரு பகுதி மேத்யூ 4வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 11வது வசனத்துக்குள்ளே இருக்கிறது காரியங்கள். இதை ஒரு சில வசனங்களை மாத்திரம் நம்ம வாசிக்க போகிறோம். த பவர் ஆஃப் காட், தேவனுடைய வார்த்தையின் வல்லமை. ஆண்டவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையிலும் ஒரு வல்லமை இருக்கிறது. அந்த வல்லமையை நீங்கள் பிடித்து கொண்டீங்க, அந்த வார்த்தையை பிடித்து கொண்டால் தேவனுடைய வல்லமை நம் மூலியமாய் அசைவாட ஆரம்பிக்கும். டெம்டேஷன் இஸ் சம்திங் எவ்ரி பிலீவர் ஃபேஸஸ். ஒவ்வொரு விசுவாசிகளும் இந்த சோதனையை கடந்து போகணும். சோதனை சந்திப்போம், இதை ஃபேஸ் பண்ணுவோம். எல்லாரும் லைஃப்லையும் சும்மா அந்த வாசலை விட்டு வெளியே போனோடனே ஒரு சோதனை வரும். திடீர்னு பார்த்தா வாசல் படியில் போகும்போது திடீர்னு பார்த்தா ஒரு 50 துளி கிடக்கும். ஆஹா, கர்த்தர் பிளஸ் பண்ணாடா அப்படின்னு 50 துளியை கலெக்ட் பண்ணிடுவோம். ஆனால் யாரும் வந்தவங்க, சபைக்கு வந்த பிள்ளைகள் யாரோட காசோ ஏதோ தசம்பாகம் போட காணிக்க போட எடுத்து இருப்பாங்க, விழுந்திருக்கும். அது சோதனை. அந்த காசை எடுத்து யாரு காசு கீழே விழுந்துருச்சு சொல்லுங்க அப்படின்னு கேட்போமா? இல்லை, கர்த்தர் ஆசீர்வாதத்தை சோப்புல பாக்கெட்டில் போட்டு போயிடுவோமா? சோதனைங்க, உங்க பார்த்தாலும் சோதனை. என்ன சிரிக்கிற ஜோ? இது எடுத்தியா? தெரியும். ரோட்ல கடந்துச்சா பாஸ்த? ரோட்ல யாரோட தெரியாது. அது என்னது? கார் ஏறி மிதிச்சு அல்லுள்ள விழுந்து போகுது, எங்கேயோ எடுத்துட்டு போயிடலாம். ஆனா சில குறிப்பிட்ட இடத்துல விழுகும் போது நம்ம திருப்பி கொடுக்க வேண்டும். திடீர்னு போகும்போது ஒரு அப்படியே ஒரு பர்ஸ் கீழே விழுந்து கிடக்குது. ஆஹா, அடிச்சுச்சுனா லுத்திரி. We face temptation everywhere. எங்க போனாலும் ஒரு டெம்டேஷன். திடீர்னு பார்த்தா ஒரு இடத்துல போய் நிற்போம், ஒருத்தவங்களை பத்தி பேசுவோம், காசிப் பண்ணுவோம். டெம்டேஷன். திடீர்னு ஒருத்தவங்களை பத்தி பேசுவோம், இவங்களை பத்தி பேசுவோம், அவங்கள பத்தி பேசுவோம். இது வீணா போனது. டெம்டேஷன். We face temptation. திடீர்னு பார்த்தா சில என்னது என்னடமோ எவ்வளோ விஷயங்க, என்னது சோதனை நிறையா இருக்குது. இந்த உலகமே ஒரு சோதனை தான். போனை திறந்து இன்டர்நெட் தட்டினா சோதனை. சில ஆபாசமான படங்கள் வந்துடும், சில காரியங்கள் வந்துடும், வார்த்தைகள் ஆபாசமா வரும். சிலர் பேசுவானுங்க கண்டராவியா, கட்ட வார்த்தையா பேசுவானுங்க. ஆஹா, சூப்பரா இருக்கடா, நல்லா பேசுற, நல்லா சண்டை போடுறான்னு பார்த்துட்டு இல்ல டக்குன்னு அடைச்சிருவா. நான் பண்றது everywhere that is temptation. Even Jesus, the Son of God, was tempted by the devil. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட என்னது சோதிக்கப்பட்டா. சோதனைக்காரன் வந்து சோதிக்கிறான். யார் அந்த சோதனைக்காரன்? பிசாசு. பிசாசு வந்து என்னது சோதிக்கிறான் ஆண்டவரை. அந்த சோதனையில் ஆண்டவர் நாம் பார்க்குற முடிவில் ஜெயம்
பெறுகிறார். எல்லாத்துலயும் அந்த அந்த ஜெயத்தை அங்க நம்ம பார்க்கணும். அப்ப ஜீசஸ் ஷோஸ் us how to overcome temptation. உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில சோதனைகள் வரும்போது எப்படி அதை மேற்கொள்ளணும், எப்படி நம் ஜெயம் கொள்ளணும் அப்படின்ற ஆரம்பத்திலே ஆண்டவர் போதித்து கொடுக்கிறார். It taught us, it teach us how to overcome. It's not by என்னது வல்லமையினால் இல்லை, மிரக்கல்னால் இல்லை, ஆர்கியூமெண்ட்ஸ்னால் இல்லை, பட் பை ஸ்டாண்டிங் ஆன் த வேர்ட் ஆஃப் காட். தேவனுடைய வார்த்தையில பிடித்து உறுதியா, ஃபர்மா. அப்ப நீங்களும் நானும் என்னது வார்த்தையில ஆழத்துவப்படுத்தணும். மிரக்கல், அற்புதம் இன்னைக்கு நடக்கும், நாளைக்கு நடக்காது. அற்புதத்தை பார்த்து போனவங்களா 10 பேர் வந்தாங்க, 10 பேரை ஆண்டவர் சுகப்படுத்தினாரு, 10 பேரும் போனாங்க. அதில் ஒருத்த மட்டும் நன்றி ஏசப்பா நீங்க செய்த நினைக்கிறேன். 9 பேர் என்னாச்சு, போயிட்டாங்க. இட்ஸ் நாட் அ மிரக்கல். ஒரு ஆகியமான இல்லை, ஒரு பவர் இல்லை, பட் இஸ் ஸ்டாண்ட் ஃபர்ம் இன் த வேர்ட் ஆஃப் காட். இந்த பகுதியை நீங்களும் நானும் வாசிக்கும் போது மேத்யூ 4வது அதிகாரம் 1-11 வரைக்கும் this passage teaches the importance of knowing and using scripture as our weapon against the enemy. அப்ப இந்த பகுதியை நீங்க வாசிக்கும் போது இந்த வேத பகுதி நமக்கு போதித்து கொடுக்குது, கற்றுக் கொடுக்குது. எவ்வாறு இந்த வேதத்தின் மூலமாய் நம் சத்துருவானவன் ஜெயிக்க முடியும், இந்த வேதமானது எப்படி நமக்கு ஒரு வெப்பன், ஒரு ஆயுதமாய் மாறுகிறது. வார்த்தை நம்மளோட வாழ்க்கையில சில பிரச்சனை போகும்போது என்னது, வசனங்கள் எடுத்து நம்ம வாசிப்போம். எடுத்தோடனே என்ன வசனத்தை வாசிப்போம்? ஒரு வீட்டுக்கு போறீங்க, இல்ல ஒரு பிரச்சனை, ஒரு சூழ்நிலை, என்ன வசனத்தை வாசிப்போம் நினைக்கிறீங்க? சங்கீதம் 90. ஏன்னா we know that அந்த வசனத்தை வாசிக்கும் போது ஒரு பவர், ஒரு வல்லமை. ஏன்னா அந்த வசனத்துல தேவன் நமக்காகவே அதை பேசுகிறார். அவரை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு பேசுறார், அவரை நம்புகிற பிள்ளைகளுக்கு பேசுறார். So அந்த ஸ்கிரிப்சர், அந்த பகுதியை நான் வாசிக்கிறோம். நீங்களும் அப்படிதான். அது we learn that it's not wrong. அது தவறு இல்லை. நீங்க இந்த வேதத்தை பிரமாணங்களை வாசிக்கும் போது அதுல இருந்து தேவனுடைய வல்லமை இப்ப பார்க்க போறோம். ஒரு 3 நிலையில தேவனோட வல்லமை என்னென்ன செயல்படுகிறது. அப்ப இங்க பார்க்கிறோம் the importance of knowing the scripture. அப்ப நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த வசனத்தை அவர் சொல்றாருன்னா அவர் எங்கேயோ கற்றுக்கொண்டு இருக்கிறார், எங்கேயோ லேர்ன் பண்ணி இருக்கிறார். யூதர்கள் பிரகாரம் பார்த்தீங்கன்னு சொன்னா என்னது, சிறு வயதில் அவர்கள் ஸ்கூல்ல போயிட்டு அந்த 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 லாஸ், பிரமாணங்களை அவங்க படிக்கணும். ஆண்டவர் என்னது 12 வயதிலேயே அவர் ஆலயத்தில் வசனங்களை படிச்சிருக்கிறார். அப்ப சும்மா இல்லை. இன்னைக்கு நாங்க சண்டே ஸ்கூல் நம்ம செய்யறோம், சும்மா இல்லைங்க. பிள்ளைங்களுக்கு அவங்களுக்கு வார்த்தையை நாங்க போதிக்கிறோம். இன்னைக்கு என்ன வசனமா போதிச்சீங்க? பலிகளை காட்டிலும் கீழ்ப்படிதல் உத்தமம். சொல்லுங்க, பலிகளை காட்டிலும். இருங்க, நான் என்ன ஃபாலோ பண்ணுங்க, நீங்க பாட்டுக்கு போறீங்க ரயில் மாரி. பலிகளை காட்டிலும் கீழ்ப்படிது உத்தமம். அப்ப இன்னைக்கு கீழ்ப்படின்னு எல்லா இதுலயும் பிள்ளைங்க கத்துக்கிட்டாங்க. அப்ப டீச்சர் கதை சொல்லும் போது பிள்ளைங்கள்ட்ட நீ அப்பா அம்மா கீழ்ப்படியணும், பாஸ்டருக்கு கீழ்ப்படியணும், உங்க ஆசிரியர் கீழ்ப்படியணும், எல்லாத்துக்கும் கீழ்ப்படிச்சுட்டு நடக்கணும், ஏன்னா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு போய் சொல்லணும். அப்ப இந்த வசனங்கள் பிள்ளைகள் அடுத்த வாரம் வந்து இதை சொல்லுவாங்க. உங்களுக்கும் ஒரு பாடம் கொடுத்தா நல்லா இருக்கும்னு நான் யோசிக்கிறேன். ஆனா பரவாயில்ல, அப்புறம் அடுத்த வாரம் ஈலாங்க ஆயிட்டீங்களா, பிரச்சனையாயி பைபிள் ஸ்கூல்ல படிச்சு கொடுத்து எல்லாத்துக்கும் பாடங்களை கொடுத்து ஸ்பிரிச்சுவல் கிளாஸ் கத்தனால ஒரு ஆமென் ஆமென். அப்ப நீங்களும் என்னது வசனத்துல நல்லா தேரணும், நல்லா நல்லா டெவலப் பண்ணணும் அவங்கள. அப்ப பிள்ளைகள் அவர்களுக்கு சண்டே கிளாஸ்ல வசனங்களை போதித்து கற்றுக் கொடுத்து அவங்கள வளர்ந்து வரும்போது அவங்களுக்கு சோதனைகள் வரும், பிரச்சனைகள் வரும், பல சூழ்நிலைகள் சந்திப்பாங்க. அதுல எல்லாம் ஜெயம் கொண்டதுக்கு இந்த வசனத்தை நாங்கள் அவங்க இருதயத்தில் பிள்ளைகள் ஆசிரியர் என்ன அது விதைக்கிறாங்க. நீங்களும் அதை கற்றுக்கொண்டு உங்கள் பிள்ளைகள்லாம் தவறாமல் சண்டே ஸ்கூலுக்கு வர பெற்றோர்கள் நீங்கள் கொஞ்சம் தீவிரமாக வேலை செய்யணும். நீங்கள் நிறையா உலகத்தில் பல நீதியில் பிள்ளைகளை அவர்களுடைய
காரியங்களை கற்றுக்கொள்வதுக்கு அனுப்ப. அப்போ தேவ பிள்ளைகள் நீங்களும் நானும் அதை நாம் செய்ய கற்றுக்கொள்ளணும். சரிங்க, கவனிப்போம். 1வது வசனத்தை வாசிப்போமா? அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். ஆவியானவர்னால வனாந்தரத்துக்கு கொண்டு செல்லப்பட்டார். ஆவியானவர்னால. லூக்கா 4வது அதிகாரம் 1வது வசனத்தை பாருங்க. லூக்கா 4:1. இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய். கவனிங்க இந்த வசனத்தை. இயேசு பரிசுத்த ஆவியால் நிறைந்தவரா யோர்தானை விட்டு திரும்பி. போதுங்க, யோர்தானை விட்டு திரும்பி. Jesus full of Holy Spirit left Jordan. இயேசு யோர்தானுக்கு லெஃப்ட் பண்ணும்போது, அதை விட்டு திரும்பும் போது என்னது? பரிசுத்த ஆவியில நிறைந்தவரா. இதுக்கு அடுத்தது எங்க போறாரு? சோதிக்கப்படுறது போறாரு. அப்ப சோதனைக்கு போறது முன்பதாக ஆண்டவர் என்னது? பரிசுத்த ஆவியால நிறைந்தவரா. Before he left. ஆலயத்தை விட்டு நீங்கள் நான் போகிறதுக்கு முன்ன பரிசுத்த ஆவியில நிறைந்த பிள்ளைகளாக, உங்க வீட்டில இருந்து நீங்க வெளியில போகிறது முன்ன பரிசுத்த ஆவியில நிறைந்தவர்களாக, காலையில எழுந்து அந்த நாட்களை கடந்து போகிறது முன்பாக காலையில எழுந்து அந்த ஒவ்வொரு அவர்ஸ் ஒவ்வொரு நேரமும் கடந்து போகிறது முன்ன பரிசுத்த ஆவியால நிறைந்த பிள்ளைகளாக, ஸ்கூலுக்கு போகிறது முன்பதாக பரிசுத்த ஆவியால நிறைந்த பிள்ளைகளாக, வேலைக்கு போகிறது முன்பதாக பரிசுத்த ஆவியில நிறைந்தவர்களாக, full of the Spirit. There is a reason for that. ஒரு காரணம் இருக்கு ஆண்டவர் சொல்வதற்கு. பரிசுத்த ஆவியானவரை நிறைந்து இருக்கும் போதே வாசிக்கிற வசனங்கள், வார்த்தைகள் என்ன ஆகுறதுன்னா ஜீவன் அடையாமல் ஒரு வல்லமை புறப்பட்டு போகிறது. வார்த்தையும் பரிசுத்த ஆவியானவரும் இணையும் போது அதுல தான் தேவனோட வல்லமை வெளிப்பட ஆரம்பிக்கும். அப்ப இயேசு பரிசுத்த ஆவியால நிறைந்து அவர் சோதனைகளை படும்போது அந்த வார்த்தை எடுத்து பேசும்போது தான் வல்லமை புறப்படுது. யோவான் 6வது அதிகாரம் 63வது வசனத்தை பாருங்க. எனக்கு உள்ள இந்த பிரசங்கத்தை மேத்யூ 4வது அதிகாரம் 1-11, அது நல்ல நீளமான கொஞ்சம் வசனனால நீங்கள் வீட்டில் போய் அதை வாசிங்க. பட் அங்கே கொஞ்சம் ஒரு சில இதை மட்டும் பார்த்துட்டு நம்ம செய்திக்கு நம்ம போகலாம். இன்னும் ஒரு 20 நிமிஷத்தில் நான் ஆராதனை முடிச்சேன். ஹல்லேலூயா. ஹாப்பியாக இருக்கிறீங்க, சந்தோஷம். ஓகே, வாசிங்க. ஆவியே உயிர்ப்பிக்கிறது. ஆவி உயிர்ப்பிக்கிறது. மாமிசமானது ஒன்றுக்கும் உதவாது. மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள், கவனிங்க, இது ரொம்ப முக்கியம். நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனம் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிறது. நீங்க வேதத்திலிருந்து வாசிக்கிற வசனங்கள், இயேசு கிறிஸ்து சொன்ன ஒவ்வொரு வசனமும் அதுல ஆவியும் ஜீவனும் இருக்கிறது. அதுல ஆவியும் சத்தியமும் இருக்கிறது. அதுல பரிசுத்தாவின் வல்லமை, அதுல தேவ ஆவியானுடைய மகிமை, அவர் சொன்ன வார்த்தைகள் அடங்கி இருக்கிறது. So that when you read the scripture, வசனங்களை வாசிக்கும் போது உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அந்த வசனங்கள் எடுத்து பலப்படுத்தி அபிஷேகம் பண்ணி உங்கள் முன்பதாக இருக்கிற தடைகளை உடைத்து போடுகிறார். ஏன்னா அதுல என்ன இருக்குது? ஆவியும் ஜீவனும் அடங்கி இருக்கிறது. ஆனா லூக்கா 4வது அதிகாரத்துல ஆண்டவர் ஆலயத்தை குறித்து அவர் சொல்லும் போது அதுல the spirit of the Lord is upon me சொல்றாரு. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல இருக்கிறார், என்ன அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். to proclaim the good news to the poor. கர்த்தருடைய ஆவியானவர்
என் மேல இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல இருக்கிறார். என்ன அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். எதற்காக? சுவிசேஷத்தை தரித்திரியர்களுக்கு, சுவிசேஷத்தை அநேகருக்கு பிரசங்கம் பண்ண, சொல்லுவதற்கு. சுவிசேஷம்னா நல்ல செய்தி, நல்ல வார்த்தைகளை சொல்லுவதற்காக. அப்ப இன்னைக்கு இங்க வந்து நீங்க ஆண்டவரை பரிசுத்த ஆவியில நிரப்பப்பட்டு இந்த வார்த்தைகளை வாசிக்கும் போது, இருதயத்தில் இருந்த அந்த வார்த்தைகளை வாசிக்கும் போது உங்களுக்குள்ள என்ன நடக்குது? ஒரு புதுப்பித்தல் உண்டாகுது. ஒரு தேவ வல்லமை உங்களை நடத்த ஆரம்பிக்கிறது. சொன்னது போல எல்லாரும் வாழ்க்கையில நீங்களும் நானும் சோதனையை கடந்து போக வேண்டும், பிரச்சனைகளை கடந்து போக வேண்டும். சில வேளையில நம்மளே வழி நடத்தப்படுவோம். ஏன்னா ஆண்டவர் ஒரு டெஸ்ட் உங்களுக்கு வச்சு அந்த டெஸ்ட்ல நீ பாஸ் பண்ணணும். ஸ்கூல்ல போனா பிள்ளைங்களுக்கு டெஸ்ட் இருக்குது இல்ல, வேலை இடத்துல நமக்கு ஒரு டெஸ்ட் இருக்குது இல்ல, அடுத்த பொசிஷன் போறதுக்கு. அதே மாதிரி தான் லைஃப்ல நம்மளுக்கு டெஸ்ட் இருக்கு. அந்த டெஸ்ட்டை கடந்து போறது ரொம்ப கஷ்டம். ஆனா ஒன்ஸ் நீ தாண்டிட்டனா நீ தாம்பா ராஜா. அல்லேலூயா. எதுவுமே அசைக்க முடியாது உங்களை. ஏன்னா உங்க கூட இருக்கிறவர் பெரியவர், உங்களை நடத்துகிறவர் வல்லமை உள்ளவர், சர்வ வல்லவர். அல்லேலூயா. nothing can shake your life. ஏன்னா அவருடைய மகிமை அப்படியாப்பட்டதா. ஒன்றாவது விஷயம், Jesus proved that God's word is the ultimate authority. கர்த்தரின் வார்த்தையே இறுதி அதிகாரம் என்பதை இயேசு நிரூபிக்கிறார். கர்த்தருடைய வார்த்தையே இறுதி அதிகாரம். அதுக்கு மேல எந்த அதிகாரமும் இல்லை. அவருடைய வார்த்தை மாத்திரமே அல்டிமேட் அத்தாரிட்டி. அதை ப்ரூஃப் பண்ற, நிரூபிக்கிறார். வார்த்தை தான்பா. இந்த வார்த்தை உனக்குள்ள வந்துருச்சுன்னா நீ எல்லா சோதனையும் ஜெயம் கொள்ளலான்னு ஆண்டவர் ப்ரூஃப் பண்றாரு. ஃபர்ஸ்ட் மிரக்கிள், பயங்கரமான அற்புதத்தை ஆண்டவர் செய்கிறார். 4வது வசனத்தை இப்ப எடுத்துக்கொள்ளுங்க. மேத்யூ 4வது அதிகாரத்துல 4வது வசனத்தை வாசிங்க. அவர் பிரதித்திரமாக, மனுஷன் அப்பத்தினாலும் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். முதல் டெம்ப்டேஷன், முதல் சோதனையை பார்க்கிறோம். பிசிக்கல் நீட். முதல் சோதனை அப்பம். நம்மளுக்கு அநீதினம் தேவைகள். ஒவ்வொரு நாளும் நமக்கு என்ன வேணும்? சோறு வேணும், சாப்பாடு வேணும். பிசிக்கல் நீட், அநீதினமான தேவைகள். சாப்பாடு இல்லைன்னா பிள்ளைகள் பெற்றோர்களை பிச்சை எடுத்துடுவாங்க. அம்மா அன்னைக்கு என்னம்மா சமைச்ச? ரசம்னாக்க ரசமா அப்படின்னு. எப்பொழுதும் வேணும் இறைச்சி தான் வேணும். எப்பொழுது என்னது? நல்ல உணவு தான் வேணும். பிசிக்கல் நீட் தேவை. அப்ப முதல் சோதனை ஆண்டவராக இயேசு ஜெயம் கொண்டதே நம்மளுடைய அநீதின தேவையில தான். நமக்குடைய உணவு சம்பந்தப்பட்ட தேவைகள் என்னென்னலாம் தேவையாத சந்திக்கப்படணும். அப்ப ஆண்டவர் இங்க சோதிக்கப்படுகிறார். The first temptation, physical need. பிசாசானவன் என்னது? If you are the son of God, நீ தேவகுமாரனானா, command these stones to become bread. இப்ப ஆண்டவர் முதல் சோதனையை ஜெயிக்கிறார். ஆண்டவருடைய வசனத்தை இங்க கொண்டு வருகிறார். இதுல ஒரு அதிசயம் என்னன்னா, ஆண்டவர் இல்லாத ஒரு வசனத்தை கொண்டு வரல. பிசாசுக்கு ஆண்டவர் எங்க கொண்டு போறானா, மோசேவை மலை மேல வைத்து 40 நாள் உபவாசித்து 40 நாள் 40 இரவு மலையில இருக்கும் போது மோசேவோட கர்த்தர் முகமுகமாக அவர் பேசுகிற அந்த இடத்துல பிரமாணங்களை கொடுத்த அந்த வசனம் அங்க கொண்டு போறான். பாத்தீங்க சொன்னா டியூட்டனோமி உபவாகமம் 8வது அதிகாரம் 3வது வசனம். அங்க ஆண்டவர் அங்க கொடுக்க பிரமாணங்களை வைத்து கர்த்தர் என்ன பண்றாரு? அவர் ஜெயம் கொள்கிறார். எழுதப்பட்ட வார்த்தை எடுத்து பிசாசு கிட்ட சொல்லி அங்க ஜெயம் கொள்கிறத பார்க்கணும். வாசிங்க. அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி
மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி போஷித்தார்? ஆண்டவர் மோசேயோட பேசின வார்த்தைகள், அந்த பிரமாணங்களை கொடுத்து, அந்த பிரமாணங்கள்ல இருந்து இன்னும் பல பிரமாணங்கள் உண்டாகினது. அப்ப வழி நடத்த வரும்போது இஸ்ரவேல் ஜனங்களோட ஆண்டவர் மோசே கொண்டு பேசுற வார்த்தை தான் ஆண்டவராக இயேசு அதை பிசாசை தோக்கடிக்கிறதுக்கு அந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். அப்போ உபாகமத்தில் இங்க நம்ம பார்க்கிறோம், எழுதப்பட்ட வார்த்தைகள், சொல்லப்பட்ட வார்த்தைகள், ஆண்டவர் பேசின வார்த்தைகளை இங்க கிறிஸ்து இங்க பேசுகிறத பார்க்கிறோம். The lesson, the word of God sustain us more than a physical food. அனுதின உணவு சாப்பாடை காட்டிலும் தேவனுடைய வார்த்தை நம்மளை இன்னும் உயிர் நிற்க பலப்படுத்தி நம்மளை நடத்துவதற்கு, நம்மளை நிறுத்தி வைக்கிறதுக்கு சஸ்டெயின் பண்ணுது நம்மளை. அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நீங்களும் நானும் அதை அறிந்திருக்கணும். when we rely on God's promise, ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை நம்ம பிடித்து இருந்தோம் சொன்னா அதுல நம்ம சார்ந்து இருக்க கற்றுக்கொள்ளணும். கர்த்தர் நம்மளோட என்ன பேசி கொண்டிருக்கிறார், நம் சபையில் என்ன பேசி கொண்டிருக்கிறார். இந்த ஆண்டில் ஆண்டவர் கொடுத்த கருப்பொருள் உங்க கண் முன்னாக இருக்கிறது. எப்படி பிரமாணங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் முன்பதாக வைக்கப்பட்டதோ அதே போல நம் முன்பதாகி வைக்கப்பட்டு இருக்கிறது. உன்னை நான் பலப்படுத்த போகிறேன், உன்னை மீண்டும் கட்ட செய்ய போகிறேன், உன்னை முன் செல்ல வைக்க போகிறேன். கர்த்தர் அதில் உண்மை உள்ளவர். இஸ் ஃபெய்த்ஃபுல் இன் இஸ் ப்ராமிஸ். நம்ம சபைக்கு கொடுத்த வார்த்தைகள் இதை விசுவாசித்தால் உங்க லைஃப் அப்படிதான் உங்களை பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி அபிஷேகம் பண்ணி ஆண்டவர் உங்களை மறுபடியும் உடைந்து போனதை கட்டி உங்களை எழுப்ப செய்வார். நீ முன்னேறி செல்வார். லைஃப் மாறும், சேஞ்ச் பண்ணும். only that times, சில வேலைகளை சில தாமதமாகும் நேரம். இன்னமும் நம்ம ஜெபம் பண்றோம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகைக்காக ஜெபம் பண்றோம். அவர் சொல்லிட்டு போயிருக்கிறார் நான் வருவேன் அப்படின்னு. இன்னும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். தாமதமாகி கொண்டு இருக்குது. why it's delay? இன்னும் அநேகருக்கு சுவிசேஷம் போகணுங்க. இன்னும் அநேகருக்கு இயேசுவை பத்தி அறிமுகம் இல்லாம இருக்கிறாங்க. அநேகர் இயேசுவை தெரியணும். அவர் தானே ரட்சகர். அவர் இல்லாத நரகத்துக்கு போயிடுவாங்களே ஜனங்க. அப்ப நீங்க ஆண்டவர் என்ன செய்கிறார்? தாமதமா இருக்கிறது. ஆனாலும் அவர் நிச்சயமாய் வருவார். அவர் வருவார். மிக சீக்கிரமா இருக்கு அவரோட வருகை. அடையாளங்களை பார்த்து கொண்டு இருக்கிறோம். he will come. அதற்காக நம்ம காத்து. அப்ப இன்னைக்கு என்ன நம்புறோம்? அவரோட ப்ராமிஸை நாம் முன் செல்ல வேண்டும். ரிலை பண்ணணும், சார்ந்து இருக்கணும். அப்ப ஆண்டவர் நம்மள முதல் விஷயம் அவர் ஜெயம் கொள்கிறார். அவருடைய நம்மளுடைய அநீதின தேவைகள்ல நம்ம சோதிக்கப்பட்டிருக்கூடாது. சோதனைக்காரன் ஏதாவது ஒரு சோதனை கொண்டு வந்து நம்மளை சோதித்துடுவான். அப்ப நீங்களும் நான் மிக கவனமா இருக்கும். ரெண்டாவது சோதனை பாத்தீங்களா? if you the son of God throw yourself. ஆறாவது வசனத்தை பாருங்க. நீர் தேவனுடைய குமாரனேயானால் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார். உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது என்று சொன்னான். even the devil quoting the word. பிசாசானவனே தேவனுடைய வார்த்தையை அங்க கோட் பண்ற. அப்ப இங்க பார்க்கிறோம் இந்த இரண்டாவது சோதனை speak about the pride and testing God. நாம் பெருமையும் தேவனை சோதிக்கிற ஒரு காரியத்தை தேவனையே நம்ம என்னதை பரிச்சை எடுக்கிறோம். we want to test God. நம்ம ஆண்டவரே என்னதை சோதிக்கிறோம். ஆண்டவருக்கே ஒரு பரிச்சை வைக்கிறோம். and you also speak about the pride, ஒரு பெருமை. பிசாசு சொல்றான், if you are the son of God throw yourself down. ஒண்ணே கீழே தாழ குதி. அப்ப இன்னைக்கு நீங்களும் நானும் நம்மளுக்குள்ள இருக்கிற வல்லமை அதிகாரத்தை சில வேலைகள்ல சோதிக்க நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். நம்ம கர்த்தருக்கு நமக்குள்ள ஒரு அபிஷேகத்தை வைத்து இருக்கிறார். ஒரு பெருமைக்காக நம்ம யூஸ் பண்ணிடக்கூடாது. உங்களுக்குள்ள இருக்கிற சில கிஃப்ட் வரங்கள், நமக்குள்ள தேவன் வைத்திருக்கிற ஒரு அபிஷேகம்,
அது நம்மளுடைய பிசாசானவனுடைய சோதனையில் அது அகைப்படுறது போல உள்ள சூழ்நிலையில நம்ம பயன்படுத்திடக்கூடாது. மிக ஜாக்கிரதையாக இருக்கணும். He speak about the pride and also testing God. அப்ப நீங்களும் நானும் ரொம்ப கவனமா இருக்கணும். அப்ப அவன் சொல்றான், வசனத்தை கொண்டு சொல்றான். அந்த வசனத்தை அவன் சொல்லி கர்த்தர் செய்யணுமா? ஆண்டவர் அதையும் ஜெயம் கொள்கிறத நம்ம பார்க்கணும். He tried to twist the scripture, but we must rightly interpret it. சரியாக அதை நம்ம வியாக்கியானம் செய்ய கற்றுக்கொள்ளணும். தேவ வசனத்தை வைத்து பிசாசானவன் நம்மளை சோதிக்கிறதுக்கு, நம்மளை விழுக வைக்க பல நீதியில வகை தேடுவான். மிக ஜாக்கிரதையாக நம்ம இருக்க வேண்டும். Faith does not mean testing God or acting recklessly. It means trusting His plan. அப்ப இந்த விசுவாசமானது ஆண்டவரை சோதிக்கிறதுல இல்ல, ஆனா அவருடைய திட்டத்துல, அவருடைய வார்த்தையில முழுமையாய் நம்பி இருக்கிறது. அப்ப இன்னைக்கு தேவன் வார்த்தை மூலமாய் நம்மளை ஆசீர்வதிக்க, நம்மளை வழி நடத்த அவர் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார், அழைத்து நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். அப்ப நீங்க நானும் இந்த பயணத்துல போகும்போது சோதனைக்காரன் நம்மளை பறிச்சிட்டு அந்த பெருமையில அந்த சோதனை, அந்த பரீட்சை தேவன் இடத்துல நம்ம பறிச்சிடுறதுக்கு நம்மளை பயன்படுத்திடக்கூடாது. அவருடைய வார்த்தையே வைத்து நம்மளை சோதிக்கிறதுக்கு நீங்களும் நான் ஒரு நேரம் அதை விட்டுறக்கூடாது. மிக ஜாக்கிரதையாக இருக்கும். ஸோ ஆண்டவர் நம்ம பார்க்கணும், ஜெயம் கொள்கிறார். இரண்டாவது காரியத்தின் ஜெயம் கொள்கிறார். அடுத்து பார்த்தீங்கன்னா தேர்ட் டெம்ப்டேஷன், பவர் அண்ட் வர்ஷிப். இங்க பார்த்தீங்கன்னா 3வது 9வது வசனம், நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்தா எல்லாத்தையும் நான் உனக்கு கொடுக்கிறேன். இங்க மலையில வைத்து அந்த இடத்தெல்லாம் இட் ஸ்பீக் ஆஃப் த பவர், வல்லமை. நீ என்னை ஆராதித்தா ஆண்டவர் அதையும் ஜெயம் கொடுக்கிறார். வார்த்தையை கொண்டு ஆண்டவர் எழுதப்பட்ட வார்த்தைகள். இந்த 2வது விஷயத்தை பார்த்தீங்கன்னா, 2வது சோதனையை ஆண்டவர் அது தேவ வசனத்தை வைத்து டியூட்டரோனமி உபாகம் 6வது அதிகாரத்தில் 16வது வசனத்தில் எழுதப்பட்ட காரியத்தை ஆண்டவர் சொல்லி அங்கே ஜெயம் கொள்கிறார். நீங்க அதை வீட்டில் போய் பார்த்து, இட் இஸ் ரிட்டன் அகெயின், யூ ஷால் நாட் டெம்ப்ட் தி லார்ட் யுவர் காட். உன் தேவனாகி கர்த்தரை நீ சோதிக்க கூடாது. அப்படியா? 6:16 உபாகமம் 6:16 இருக்கா? 13. எத்தனாவது வசனம் அது? 13. அப்ப இன்னைக்கு 7வது வசனம், நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து. இல்ல அது இல்ல, அது பிற்பாடு. நம்ம 16 நீங்கள் மாசாவிலே செய்தது போல உங்கள் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பீர்கள். பரீட்சை பாராது, இது வசனம் தான். 2வது விஷயம், 2வது காரியத்தில் 6வது அதிகாரம் 16வது வசனம் உபாகமம். அப்ப 2வது சோதனை பரீட்சை பாராம இருக்கணும். ஆண்டவரை நம்ம ஒரு நாள் கூட நம்ம சோதித்திடக்கூடாது. அது மிக அவசியம். அது நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். இப்போ 3வது இஸ்பீக் ஆஃப் த பவர் அண்ட் வர்ஷிப். முதல் வாசிக்கப்பட்ட 6வது அதிகாரம் 13வது வசனத்தில் டியூட்டரோனமி உபாகமத்தில் உள்ள விஷயத்தை இங்கே ஆண்டவர் மறுபடியும். அப்படின்னா ஆண்டவர் என்னது, பழைய ஏற்பாடு பிரமாணங்கள் எல்லாத்தையும் தேவன் படித்து வந்திருக்கிறார். அவரோட மைண்ட்ல எல்லாருக்கும் பிசாசான ஒரு சோதனை கொண்டு அதுக்கு வார்த்தையை வச்சு ஆண்டவர் ஜெயம் கொள்கிறார். நீங்க நம்ம லைஃப்ல ஒரு சோதனை வரும்போது தேவ வசனத்தை வைத்து நீங்க ஜெயம் கொள்ளும். பிசாசு எப்படியாப்பட்ட சோதனைகளை கொண்டு வந்தாலும் அதனால தான் பிள்ளைகளோட இருதயத்தில் வசனங்களை நம்ம விதைக்க ஆரம்பிக்கணும். பெரியவங்க நீங்களும் வசனத்தை மனப்பாடம் பண்ணு, வாசிக்கணும். சபையில பேசப்படுகிற வசனங்களை வீட்டில் போய் மறுபடியும் அதை வாசிக்கணும், அதை தியானிக்கணும். அதுல தான் முழுமையான பிளஸிங் இருக்கு நான் சொல்றேன். இல்லாட்டினா ஒண்ணு இல்லை, இது ஒரு சடங்காச்சாரமா வந்தோம் போனோம் இல்ல. நீங்க ஆண்டவர் வசனத்தை உங்களோட இருதயத்துல விதைக்க சொல்றார். வேரூன்றப்படுங்க வசனத்துல.
சொல்றார் ஆண்டவர். மிக முக்கியம். எல்லாருமே என்னையும் இணைத்து தான், ஊழியக்காரர்கள், ஊழியம் செய்கிற பிள்ளைகள் எல்லாரும், சபை மக்கள், நீங்களும் நானும் இந்த வசனத்தில் வேறு ஒன்றப்படணும். இல்லைன்னா நம்ம லைஃப்ல அநேக விஷயங்களை நம்ம இழந்துருவோம். கடந்த வாரத்தில் நான் உங்களோட பேசுறேன், ஃபுல்னஸ், நிறைவானது, கிறிஸ்துவுக்குள்ள நிறைவு. அப்ப வேறு ஒன்றப்படணும், வசனத்துக்குள்ள வேறு ஒன்றப்படணும். நல்ல வசனத்தை வாசிக்கணும். ஸ்பெண்ட் டைம் பண்ணுங்க வசனத்தை வாசிக்கிறதுல. சோர்ந்து போக வேண்டாம். படிக்க தெரியாத சொன்னாலும் பரவாயில்ல, ஒரு வார்த்தையா படிங்க. இல்லையா ரோமனைஸ் பைபிளை வச்சு படிங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. படிக்கிறதுனா ரொம்ப கஷ்டம் நமக்கு. பாஸ்டர் அப்பதான் ஸ்கூல்ல படின்னு எங்க அப்பா அடிச்சாரு, நீங்க இங்க வந்து படின்றீங்க. இல்ல, வேற வழியே இல்ல, ஷார்ட்கட்டே இல்ல. என்ன இல்ல? ஷார்ட்கட்டே இல்ல. நீங்க வாசிக்கணும். உங்களுடைய ஆத்துமாக்கு நீங்க உணவு கொடுக்கணும். உங்க ஆவி பலன் அடைய வேண்டும். உங்களுடைய ஆத்துமா பலன் அடைய வேண்டும். ஆமென். அதை அறிந்து கொள்ளணும். மூன்றாவது, அந்த சோதனையில என்னது? பவர் அண்ட் வொர்ஷிப். அவன் எதிர்பார்க்கிறான். ஆண்டவர் அதையும் என்னது? ஜெயம் கொள்கிறார் ஆண்டவர். பாத்தீங்கன்னா ஆண்டவர் எப்படி அங்க பதில் கொடுக்கிறாரு? 4வது அதிகாரத்தை 9வது வசனமா, all these things. நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகள் எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். பிசாசானவன் பல நீதியில உங்களை சில காரியங்களை உங்களுக்கு காட்டுவான். அவனும் காட்டுவான், இதை பாரு, இங்க ஒரு பிளஸிங் இருக்கு, இதை செஞ்சா இப்படி வந்துருவ, இதை செஞ்சா நீ ஆசீர்வதிக்கப்படுவ, இதை செஞ்சா உனக்கு பணம் வந்து கொட்டும். ஷார்ட்கட்ல பிசாசு காட்டுவான். கவனமா இருப்போம் எல்லாரும். அந்த ஷார்ட்கட் நம்மளை கொண்டு பாதாளத்துல தள்ளிவிடும். அல்லேலூயா. மிக ஜாக்கிரதையாக நம்ம முன் செல்வோம். ஆண்டவர் நம்மளை அழைச்சிட்டான்னா ஒரு நாளும் அவர் கைவிட மாட்டார். அவரை விசுவாசிப்போம் முழுமையா. ஆமென். அப்ப இங்க பார்க்கிறோம், Jesus proved that God's word is ultimate authority. இயேசுவுடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தையே சகல அதிகாரத்தோட நம் மத்தியில இருந்து, அது என்னது? சகல அதிகார காரியங்கள், வல்லமையான காரியங்களை அது செய்ய முடியும். தேவன் அதை செய்து கொடுப்பார். இரண்டாவது விஷயம், Jesus proved that the word of is our weapon against the devil. முடிச்சிடலாம் இன்னொரு 5 நிமிஷத்துல. ஆண்டவர் அங்க என்னது? அதை நிரூபிக்கிறார். ஆண்டவருடைய வசனம் பிசாசான தோக்கடிக்கிறதுக்கு அதோட ஆயுதம். எபிசியர்ல நீங்கள் பார்க்கலாம், 6வது அதிகாரம் 17வது வசனம் சொல்கிறது, தேவனுடைய வசனம் என்னது? ஆவியின் பட்டயமா இருக்கிறது. the sword of the spirit. அப்போ இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் இந்த வசனத்தை பட்டயமாய் கொடுத்திருக்கிறார். ஆமென். அந்த வாசிக்கும் போது நீங்க பிசாசானவர் ஜெயம் கொள்ள ஆரம்பிப்பீங்க. அவனுடைய ஒவ்வொரு கிரியைகளை உங்களால முறியடிக்க முடியும். எல்லா சத்துரு கிரியைகள் முறியடிக்கும். அவனோட வல்லமையை நீங்கள் உடைத்து போட முடியும் வசனத்தின் மூலமாக. அதை விசுவாசிப்போம். மூன்றாவது, Jesus proved that obedience brings victory. ஆண்டவர் இங்க நிரூபிக்கிறார், கீழ்ப்படிதல் என்னது? வெற்றியை தரும். கீழ்ப்படிதல் வெற்றியை தரும் நிரூபிக்கிறார். ஆண்டவர் அந்த வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து அவர் நடக்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ இன்றைக்கு அதை நம்ம இருதயத்தில் வைத்துக் கொள்வோம். தேவன் என்ன செய்கிறார்? அவருடைய வசன வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்து நடக்க நம்மளுக்கு போதி கொடுக்கிறார். அப்ப நம்ம பார்த்தோம், ஆண்டவர் ஃபுல் ஆஃப் ஸ்பிரிட், முழுமை ஆவியில நிறைந்தவராக அந்த சோதனைக்கு அவர் போகும்போது, அங்க வருகிற சோதனைகளை பிசாசு கொண்டு வருகிற சோதனை வார்த்தை மூலியமா பிசாசு சோதனை கொண்டு வரான். பிசாசு அவனு சத்துருவானவன் அவனுடைய சில காரியங்களை சொல்லி நம்ம 3 நிலையில பார்க்கிறோம். ஒன்று நம்ம சரீர தேவைகள், இன்னொன்று நம்மளுடைய பெருமை,
அப்படின்னு என்னது, ஒரு 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 மகிமையான ஒரு லைஃபுக்குள்ள போகிறதுக்கு. மூன்றாவது, நம்ம எல்லா காரியங்களும் அடைந்து கொள்வதுக்கு, உலகத்துடைய ஆசைகள், உலகத்துடைய அதிகாரங்கள் இதெல்லாம் அடைந்து கொள்வதற்கு பிசாசு உலகத்துடைய காரியங்களை வைத்து நம்மளை மேற்கொள்ள வருவான். நீங்களும் நான் வார்த்தையை கொண்டு நாம் ஜெயம் கொள்ள வேண்டும். கீழ்ப்படிந்து, கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து, கர்த்தருடைய வசனத்துக்கு ஒப்பு கொடுத்து நம் லைஃப் வாழ கொண்டு போவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். அப்போ இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு நல்ல ஒரு உதாரணங்களை அவர் வைத்திருக்கிறார். முதலாவது, தேவ வார்த்தையை நம்ம அறிந்திருக்கணும். we need to know the word. வார்த்தையை நல்லா அறிந்திருக்கணும். இயேசு யார் என்று நல்லா அறிந்திருக்கணும். அந்த வார்த்தையை பயன்படுத்த நமக்கு தெரியணும். we must know how to use the word. பிற்பாடு அந்த வார்த்தையை கீழ்ப்படிய நம்ம கற்றுக்கொள்ளணும். இதெல்லாம் செய்யும் போது நம்ம லைஃப்பில் ஒரு பிரகாசம், ஒரு மாற்றம், ஒரு சேஞ்ச் வந்தால் நிச்சயமாகவே அது வர ஆரம்பிக்கும். லைஃப் ஆண்டவர் நல்ல ஒரு பிரகாசம் அடையக்கூடிய லைஃப், இன்னைக்கு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை, நிம்மதியான ஒரு லைஃப் ஆண்டவர் கொடுத்து நம்மளை நடத்துவார். விசுவாசிக்கணும். நீங்கள் அல்லேலூயா. இந்த மாலை வேளையில் இந்த வார்த்தைகளை நினைவைத்து இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் வருகிற சோதனைகளை மேற்கொள்ள, நம்மளுக்கு சோதனைக்காரன் கொண்டு வருகிற எல்லா சோதனைகளும் ஜெயம் கொள்ள கர்த்தருடைய வார்த்தையே அதிகாரம் உள்ளதா இருக்கு. கர்த்தருடைய வார்த்தையை தவிர வேற எதுவுமே இல்லை. அப்போ வார்த்தையை வைத்து நீங்களும் நானும் நல்லா ஜெபித்து அவர் ஆராதித்து துதித்த போது பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படுகிறோம். நிரப்பப்பட்ட அந்த வார்த்தைக்குள்ள நம்மளை கொண்டு போகும்போது, இந்த வார்த்தைகளை வாசிக்கும் போது நம்மளுடைய ஆவியில பலன் அடைய ஆரம்பிப்போம். நமக்கு வருகிற எல்லா சோதனைகளும் நாம் ஜெயம் கொள்ள முடியும். ஆமென். அப்படியே கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஸ்தோத்தரிக்கிறோம் நல்ல ஆண்டவரே. இந்த மாலை வேளையில் உங்க சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, உங்களுடைய வார்த்தையை கொண்டு நாங்கள் ஜெயம் கொள்ள எங்களை வழி நடத்துங்க சுவாமி. உங்களுடைய வார்த்தையை எங்களுக்கு ஜெயத்தை தரக்கூடிய empower us by your word. வார்த்தை மூலமா எங்களை பலப்படுத்த ஆரம்பிங்க தகப்பனே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய சிறு நாட்கள்ல தேவ வசனத்துக்குள் ஆழத்துவப்படுத்தப்பட்டு பலப்படுத்தப்பட்டார். அவர் தன்னுடைய முழுமையாய் ஊழியத்துக்கு 30வது வயதில் அர்ப்பணித்து வரும்போதே நான் பார்க்கிறோம், சோதனைக்காரன் அவரை சோதிக்கும் போது கர்த்தர் வார்த்தை கொண்டு ஜெயம் கொண்டார். ஒவ்வொரு முறையும் நம்ம வாழ்க்கையிலையும் இது ஒரு எக்ஸாம்பிள், ஒரு உதாரணமாய் இருக்கணும். உங்களுக்கு சோதனை வரும்போது இப்படியாப்பட்ட சோதனை வார்த்தையை வாசிக்க ஆரம்பிங்க. உங்க போன்ல நீங்க டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க, இல்ல வேதத்தை எடுத்து வாசிக்க ஆரம்பிங்க. வசனத்தை, எழுதப்பட்ட வாசனங்களை வாசிங்க, பிரமாணங்களை வாசிங்க, சங்கீத புஸ்தகத்தை வாசிங்க, இயேசு எழுதின வார்த்தைகளை வாசிக்க ஆரம்பிப்போம். தேங்க்யூ ஜீசஸ். ஒப்பு கொடுப்போமாக. நம் ஜெபித்து நம்மளுடைய ஆராதனை முடிக்க போகிறோம். அப்படியே எழுந்திருந்து தேவ சமூகத்தில் கர்த்தருடைய வார்த்தை. தேங்க்யூ ஜீசஸ். கம், அப்படியே ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் உங்களோட பேசின வார்த்தைகள் உங்களோட இருதயத்தில் பதிவு செய்யுங்க. ஆண்டவரை, இந்த வார்த்தையை கொண்டு எங்களோட பேசுறீங்க. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். அப்படியே ஒரு நிமிஷம் ஜெபிப்போமா? நான் சொல்றேன், everyone we have a temptation. நம்ம எல்லாருக்கும் ஒரு சோதனை இருக்குது. அந்த சோதனையை நாம் ஜெயம் கொள்ளணும். அப்படியே எல்லாரும் ஒரு நிமிஷம் ஜெபிப்போமா? குறிப்பா இந்த ஊழியர் செய்கிற பிள்ளைகள் எல்லாம் கொஞ்சம் நல்லா ஜெபம் பண்ணுங்க. எந்த ஊழியத்தில் நீங்க முன் வந்து செய்யும் போது ஆண்டவர் இயேசு இது பிரகாரம், இது அடுத்தது பார்த்தீங்கன்னா அவருடைய ஊழியத்துடைய நாட்கள் வருகிறது. அந்த ஊழிய நாட்கள்ல அவர் கால் எடுத்து வைக்க முன்பதாகவே சோதனை, பல நீதியில சோதிக்கப்படுகிறார். இன்னைக்கு நீங்களும் நானும் அப்படிதான் ஊழியத்துக்கு அர்ப்பணித்து நம்ம சபையில் உள்ள ஊழியங்கள் எடுத்து செய்யும் போது, ஹல்லேலூயா, எனக்கு கீபோர்ட் மட்டும் விளையாண்ட போதும், I want others all pray. எல்லாரும் நீங்க ஜெபம் பண்ணுங்க. நீங்க விசிட்டிங் செய்ய போகலாம், வீடு சந்திப்பு, ஹாஸ்பிட்டலுக்கு பிரேயர், இதெல்லாம் மினிஸ்ட்ரி, இதெல்லாம் ஊழியம். ஆராதனை நடத்துகிற ஊழியம், ஆசிரியர் ஊழியம், சபையில் ஏதாவது ஒரு பகுதியில் சில்ட்ரன் சர்ச்லயோ மேல ஹாஸ்பிட்டாலிட்டி ஊழியங்கள், whatever ministry,
God want you to empower yourself in the word. வார்த்தையில உங்களை ஸ்தாபிக்க சொல்ற. ஒரு நாளைக்கு நீங்க ஒவ்வொரு நாளும் ஒரு 10 அதிகாரமாச்சும் பைபிளை படிக்கணும். இல்லைன்னா இந்த ஊழியமே நீங்க செய்யக்கூடாதுன்னு நான் சொல்றேன். ஏன்னா சோதனைக்காரன் உங்களை சும்மா விட மாட்டான். இன்னைக்கு அநேகர் ஊழியம் செஞ்சு ஊழியத்துல இல்ல நிக்க முடியல. ஏன்னா சோதனைக்காரன் கொடுக்கிற பிரச்சனைகள், குடும்பத்துல பிரச்சனை, வேலை இடத்துல பிரச்சனை, ஸ்கூல்ல பிரச்சனை, ரிலேஷன் பிரச்சனை, சரீரத்தில் பிரச்சனை, பொருளாதாரம் பிரச்சனை. இன்னைக்கு ஆண்டவரை நம்மளை வார்த்தையில நம்மளை விதைக்க சொல்ற. நல்ல உன்னுடைய இருதயத்தில் ஆவி. ஏன்னா அந்த வார்த்தை என்ன பண்ணுது, நீ பரிசுத்த அபிஷேகப்பட்டன அது உன்னை மறுபடியும் ஸ்திரப்படுத்தி வார்த்தையும் ஆவியும் இணைந்து பிசாசு கொண்டு வருகிற சோதனையில ஜெயம் கொள்ள ஒரு வல்லமை கொடுக்கிறான். எனக்கு நேரம் பத்தல, நான் ஷார்ட்டா முடிச்சிட்டேன். But I want you to pray right now. Just ஒரு 2 minutes pray for your ministry. கடவுள் இந்த வருஷம் உங்களோட சில விஷயங்கள் பேசி இருக்கிறார், சில ஊழியங்கள் கொடுத்திருக்கிறார். அந்த ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. ஒரு புதிய தரிசனம், கர்த்தருடைய அபிஷேகம். வார்த்தையை அனுப்பி நான் சுகமாக்குவேன். என் வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயமா இருக்கிற வார்த்தை. ஓ ராகாபா ஷாகா மாசோட்டோ. ஓ எல்லா சோதனைகளை கொண்டு வர சோதனைகள் நீ ஊழியம் செய்ய ஆரம்பிச்சோனே ஏதாச்சும் சரீரத்தில் பிரச்சனை வந்துடும். சம்திங் ராங் ஸ்பிரிச்சுவலி. இன்றைக்கு ஆண்டவர் அதை உடைக்கிறார். ஆவியானவர் பயங்கரமா இன்னைக்கு உங்களை பயன்படுத்துறதுக்காக அபிஷேகம் கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல இருக்கிறார். லூக்கா 4:17 சொல்றாரு, the spirit of the Lord is in me, is anointed me. கரபாகாபுஷாதா. எப்பொழுது சொல்லுங்க, ஒரு சோதனை பலவீனம் வருதா சொல்லுங்க, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல இருக்கிறார், என்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். ஹalleluya ராகாமா ஷாந்தா ஷமா ஷாதா ராகாமா ஷாந்தா. pray. நீங்கள் போகிற இடத்துல நீங்க ஒரு வெளிச்சமாக போகணும். உனக்குள்ள இருக்கிற வெளிச்சம், பிரகாசிக்கிற வெளிச்சம், இருளுகளை நீக்கக்கூடிய வல்லமை, அதிகாரம் உள்ள ஷாம்பா ராகாமா ஷாந்தா ராமா ஷாதா ராகாமா லாதா ராமா பாபா உராகாபா ஷாதா ராமா பாராதா ராமா ஷாதா ராமா பாமா ராதா ராபாகா லாதா ராமா ஷாதா ராமா ஷாதா. I going to finish it. Oh hallelujah hallelujah hallelujah. இயேசுவின் நாமத்தில் மேபி நீங்க ட்ரெஷர் ஊழியம் செய்யலாம், சபையில் இந்த காசு கணக்கு பண்ற ஊழியம் செய்யலாம், ராமாகாஷா சபை சுத்தம் பண்ற ஊழியம் செய்யலாம், சவுண்ட் சிஸ்டம் ஊழியம் செய்யலாம். நீ எல்லாம் பரிசுத்த ஆவியில நிரப்பப்பட்டு இருக்கணும், full of the spirit. ஓ நமஷாதரகலபலபலப. என் ஜெபமெல்லாம் பதிலாக மாறு, என் காத்திருப்போ ஒரு நாளும் வீணாகாது. வறண்ட நிலம் நீரூற்றாய் மாறும், பெருமழை பொழிந்திடும் நேரம் இது. ஜெபமெல்லாம் பதிலாக மாறு. இந்த மாலை வேளையில நீங்கள் ஜெபித்த ஜெபங்கள் எல்லாம் வீணாகாது. வறண்ட நிலம் நீரூற்றாய் மாறு, பெருமழை பொழிந்திடும் நேரம் இது. என் துதி எல்லாம் ஜெயமாக மாறும், மாற்றங்களை உண்டாக்கும் மாறாதவர். வெற்றிடுவோம் விசுவாசத்தால், ஜெபித்ததையும் இழந்ததையும் இரட்டிப்பாக நான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாய் நன்மை செய்வார். நான் வெட்கப்பட்ட நாட்களுக்கு ஈடாய் நன்மை செய்வார். பரிபூர்ண ஜீவன் நீர் பராக்கிரமமே,
ஜோதிகளின் பிதாவே மனமிரங்கும். ஜெபமாக பரிபூர்ண ஜீவன் பராக்கிரமமே, ஜோதிகளின் பிதாவே மனமிரங்கும். நன்றி ஆண்டவரே. அப்பா நன்றி செலுத்துகிறோம். உங்க வார்த்தையை ஒவ்வொரு பிள்ளைகள் இருதயத்தில் இந்த நாள் விதைக்கப்படட்டும். இவர்கள் எந்த சூழ்நிலைகளையும் அப்பா இவர்கள் விசுவாசத்தோடு பிடித்த உங்களுடைய சத்திய வார்த்தைகளை அவநம்பிக்கைகளால் இழந்து போகாதபடி, அவிசுவாசத்தினால் இழந்து போகாதபடி, கீழ்ப்படியாமத்தினால இழந்து போகாமலும் இந்த வசனத்தில் கீழ்ப்படிந்து நல்லா பிடித்து முன் செல்லுக்கு உதவி செய்யுங்க. திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களை மேல தேவனுடைய ஆளுகை வரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு குடும்பத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இவர்கள் செய்கிற இன்றைக்கு நாங்கள் ஜெபித்திருக்கிறோம். இந்த பிள்ளைகள் செய்கிற ஒவ்வொரு ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இவர்கள் எல்லாரும் புறப்பட்டு போகணும். உங்கள் வார்த்தையை, உங்கள் ஜெபங்களை, உங்கள் அபிஷேகத்தை சுமந்து போகட்டும். சந்திக்கிற குடும்பங்கள், ஜெபிக்கிற பிள்ளைகள் மேலே ஒரு அபிஷேகம் கடந்து வரட்டும், சுகம் கடந்து வரட்டும். இயேசுவின் நாமத்தில் இந்த மாலை வேளையில் ஒவ்வொருத்தரும் ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிங்க. அப்பா இந்த வேலையில் சுவாமி உங்கள் கரத்தில் முற்றுமாய் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த நாள் ஒவ்வொரு மேலே தேவனுடைய விசேஷமான கரம் இருந்து ஆசீர்வதிக்கும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர்